என்னோட வீடியோ அண்ட் ஆடியோ இஸ் கிளியர் இல்ல? தம்ஸ் அப் பண்ணுங்க. இஸ் இட் கிளியர்? ஓகே. So yesterday we saw the diaphragmatic breathing. In the diaphragm up and down போகும்போது how chest expands. ஏன் chest breathing முக்கியம் அப்படிங்கறத we saw in the breathing practicesல. So today we call it as 3-part breathing. அல்லனா விபாகிய பிராணாயாமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விபாகிய பிராணாயாமா அப்படின்னா நம்மளோட இந்த மொத்த அப்பர் பாடியை நம்ம 3 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். ஸோ 1 is the belly, next is the chest, and நேத்து இங்க காலர் போன் வச்சோம் இல்லையா, திஸ் பார்ட் இஸ் கால் கிளாவிகுலர் பிரீதிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 பார்ட்டையும் நம்மளால யூஸ் பண்ணி நம்மளோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா லங்கோட கெப்பாசிட்டி எப்படின்னா, நம்ம லங்கை வந்து ஓப்பன் பண்ணோம்னா ஒரு டென்னிஸ் கோர்ட் வந்து எவ்வளவு பெருசா இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அது ஃபோல்ட் ஆகி நமக்கு லங்ஸ் வந்து நம்ம பாடியோட சைஸ்க்கு இருக்கு. ஒரு லங்கோட கெப்பாசிட்டி அவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆக முடியும். மோர் த ஆக்சிஜன் மோர் த ஃபியூவல், அவ்வளவுதான் சிம்பிள் ரூல். ஏன்னா நிறைய ஆக்சிஜன் உள்ள போகுது அப்படின்னா அதுதான் வந்து ஃபியூவல். வண்டிக்கு எப்படி நல்ல ஃபியூவல் கிடைக்கும் போது வண்டி நல்லா ஓடுதோ அது மாதிரி இந்த உடம்புக்கு ஃபியூவல் வந்து ஆக்சிஜன் தான். ஸோ நல்ல ஆக்சிஜன் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கான ஸ்பேஸ ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அப்போ ஸ்பேஸ் நிறைய இருக்கு அப்படின்னா நம்மளால நிறைய ஆக்சிஜன் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இப்ப பண்ண போறது 3-part breathing or it is called as விபாகிய பிராணாயாமா. ஸோ இங்கேயும் வந்து அப்டமன் எங்கேயும் பிரீத் ஆகாது. செஸ்ட் லங்ஸ் தான் வந்து நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இங்கதான் இருக்கு. இது கிடையாது, இது டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ இதுல பிரீதிங் கிடையாது. அந்த ஒரே ஒரு பார்ட் என்ன, டயப்ரம். நம்ம நேற்று இங்க பார்த்தோம்ல ஒரு பெரிய மசில், டூம் ஷேப்டு மசில். ஸோ நான் இன்ஹேல் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது மேல போகும். இது மேல போக போக செஸ்ட் ஓப்பன் ஆகும். அப்ப என்ன ஆகும், வயிறு வெளியே வரும். நான் எக்ஸைல் பண்ண என்னோட வயிறு இப்படி கீழே, என்னோட டயப்ரம் இப்படி கீழே போகும், என்னோட அப்டமன் உள்ள போகும், என்னோட செஸ்ட் கீழே வரும். ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்படி ஒரு டூம் ஷேப்ல ஒரு மசில் இருக்கு. இன்ஹேல் பண்ணும்போது இட் கம்ஸ் அப், இட் கோஸ் அப் and gives a space for the belly to come out. And when I exhale, it goes down, it becomes fat, and I pull my belly in, I give more space for the lungs. இதுதான் இதோட மூவ்மெண்ட். இந்த ஃப்ரிக்ஷன் மூவ்மெண்ட் தான் நம்ம பண்ண போறோம். இந்த தீர்க்க சுவாசம், இந்த விபாகிய பிராணாயாமம் என்னன்னா, we use all the 3 parts to fit. Okay, so we'll take the hands, we'll keep it on the belly, lower belly, நம்மளோட நேவலுக்கு கீழே we keep the belly, and all the 5 fingers together like this. Okay, so when I inhale, நான் இன்ஹேல் பண்ணும்போது இந்த பார்ட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகணும். பெரிய இங்க மட்டும் எக்ஸ்பேன்ஷன் இல்லாம நான் மெதுவா இன்ஹேல் பண்ணனா திஸ் ஆல்சோ வில் கம் அவுட். ஸோ எது கை வச்சிருக்கோம் அப்படின்னா அதை ஃபீல் பண்றதுக்காக. ஸோ நான் இன்ஹேல் பண்ணும்போது எனக்கு அந்த பார்ட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகுதா அப்படின்னு ஃபீல் பண்றதுக்காக, ரைட்? ஸோ நம்ம ஒரு பலூனை ஊதுற மாதிரி மெதுவா எக்ஸ்பேண்ட் பண்றோம், அதே சமயத்துல மெதுவா எக்ஸேல் பண்றோம். ஸோ இமேஜின் என்ன பண்ண போறோம், ஒரு பலூன் போல வயிறு எக்ஸ்பேண்ட் ஆகணும், அப்படியே வயிறு சுருங்கணும். Now both the hands here, close your eyes, spine erect, சின்ன parallel வச்சுக்கோங்க. தலையை தொங்க போடவும் வேண்டாம், தூக்கவும் வேண்டாம், நேரா. Now inhale, expand the belly, fill the belly, exhale, slowly pull the belly inside. Inhale, அந்த fingertips touch ஆகணும். inhale பண்ணும்போது நல்ல lower belly expand ஆகணும். Exhale, and the lower belly உள்ள போகணும். Breathing through the nose. Inhale, exhale. Inhale, exhale. One more time. Inhale, exhale. Now release the hands. So this part of the belly expand agada. Did you feel that this is expanding? If you feel, then show me a thumbs up. Yes. Okay. So when we expand this part, we try to use this muscle. Okay, va? நம்ம ஃபோக்கஸ்டா யோசிச்சு அந்த எக்ஸ்பேண்ட் ஆகணும், கையை டச் ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது we expand the muscle. ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸ்பான்ஷன், இப்போ வயிறு ஃபுல்லா நல்லா இன்ஹலேஷன் ஆயிருக்கு, நிறைய ஆக்சிஜன் இருக்கு, உள்ள வைக்கிறோம். இப்போ நான் எக்ஸேல் பண்ணும்போது என்ன பண்ண போறோம்னா, இப்போ
நம்மளோட குழந்தைங்க யாராவது வந்து அழுகும் போது பாத்தீங்கன்னா வாயை திறந்து அழுவாங்க. அந்த உள்நாக்குன்னு சொல்லுவோம் இல்ல, அது கூட தெரியும். அப்படி தே ஓபன் த மவுத் அண்ட் சம்டைம்ஸ் தீஸ் கிட்ஸ் கிரை. ஸோ அந்த மாதிரி ஐ வாண்ட் யூ டு ஓபன் த மவுத். நல்லா இந்த ஜா வந்து ஃபுல்லா ஓபன் பண்ணி ஐ வாண்ட் த சவுண்ட் ஆஃப் ஆ. ஏன் அப்படின்னா there are few sounds which can vibrate and which can generate the vibration towards the each and every organ near the body. இந்த ஆ அப்படின்ற சவுண்ட் இஸ் பேசிக்கலி இட் ஜென்ரேட் ஃப்ரம் த லோவர் அப்டமன். நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்கன்னா நாபில இருந்து பாடணும், அடிவயத்துல இருந்து பாடுங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா அந்த சவுண்ட் டிராவல்ஸ் ஃப்ரம் தேர். இந்த சவுண்டுக்கும் நம்மளோட வைப்ரேஷன்ஸ்க்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு சில ஸ்லோகமோ ஒரு சாண்டிங் எல்லாம் பண்ணும்போது இது பண்ணுங்க சீக்கிரம் குழந்தை பிறக்கும், இது பண்ணுங்க உடம்பு சரியாயிடும், இது பண்ணுங்க கல்யாணம் ஆகும் அப்படின்னு நம்ம நிறைய ஸ்லோகாஸ் அண்ட் சாண்டிங் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், ஸ்கிரிப்சர்ஸ்ல இருக்கு. ஸோ ஒவ்வொரு சவுண்ட் வைப்ரேஷனுக்கும் ஒரு ஒரு மோடு இருக்கு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு இளையராஜா சாங் எல்லாம் கேட்டா நம்ம ரொம்ப ஈவினிங் டைம்ஸ்ல கேட்டா சோகமாயிடும். அதே ஒரு ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் எல்லாம் கேட்டோம் அப்படின்னா டான்ஸ் ஆடணும் போல தோணும். ஏன்னா ஒரு சவுண்ட் நம்மளோட மூட் ஸ்விங்க மாத்தும். என்ன வேணா நம்மளால பண்ணும். அழுகாமே இருப்போம், பட் அது சில பாட்டு கேட்டா அழுக வரும். அந்த மாதிரி எவ்ரி சவுண்ட் ஹேஸ் அன் எமோஷன் இன் த பாடி. அதுல இந்த பீஜ மந்திரம்னு சொல்லுவோம். அதாவது ஆ, ஓ, மா, அது மாதிரி நிறைய மந்திரங்கள் இருக்கு. சிங்கிள் சிங்கிள் வவல் which has it doesn't have any big meaning but it has the vibration effect in the body. So இந்த ஆ சொல்லும் போது என்ன பண்ணுதுன்னா இட் covers the lower part of the body entire. இந்த நேவல்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய மொத்த பார்ட் ஆஃப் த பாடியும் இந்த ஆ brings connected with the vibration. ஸோ வைப்ரேஷன் எதுக்கு? இதே வைப்ரேஷன் வேணும் அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ உனக்கு கை வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்றோம்? we put a gel or move, ஒரு மசாஜ் பண்றோம் கைக்கு. பெயின் இருக்கு, நீ பெயின் ஒரு ஆங்கிள் பெயின் நம்ம பண்றோம். உடனே என்ன ஆகும்? அந்த இடத்துல ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஒரு ஸ்ப்ரே போட்டீங்கன்னாலும், நீ ஸ்ப்ரே ஏதாவது போட்டீங்கன்னா ஒரு ஹீட் ஆகும். ஹீட் கொஞ்ச நேரத்துல அப்படியே அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே அந்த ஹீட்டும் போயிடும், வலியும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போயிடும். பட் அப்புறம் திருப்பி வரும், வலி இருக்குதான் செய்ய போகுது. ஸோ ஒரு ஒரு பார்ட் ஆஃப் த பாடிக்கு பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப 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 முக்கியம். ஸோ பிளட் சர்க்குலேஷன் எப்படியெல்லாம் கொண்டு வரலாம்? தலைகீழ வச்சு பிளட் சர்க்குலேஷன் கொண்டு வரலாம். இப்படி ரப் பண்ணி ஃப்ரிக்ஷன் மூலியமாவும் பிளட் சர்க்குலேஷனை கொண்டு வரலாம். இல்ல மூவ்மெண்ட் மூலியமாவும் பிளட் சர்க்குலேஷன் கொண்டு வரலாம். எப்படி வேணாலும் பிளட் சர்க்குலேஷன், இல்ல ஒத்தடம் கொடுக்கறது, ஹாட் வாட்டர் பேக், ஐஸ் வாட்டர் பேக், இதெல்லாம் மூலியமாவும் பிளட், அதுதானே இடுப்புக்கெல்லாம் வைக்கிறீங்கல்ல. ஸோ வென் வி கோ ஃபார் த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் லோ பேக் பெயின் இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? இந்த ஹாட் வாட்டர் ஒத்தரம் எல்லாம் வைக்கிறோம். எல்லாமே பிளட் சர்க்குலேஷனை கொண்டு வரதுக்கான முயற்சி தான். இப்போ இந்த வைப்ரேஷன் டெக்னிக்கும் அதே போலதான் எஃபெக்ட். ஸோ வென் வி சே இட் ஜென்ரேட்ஸ் த வைப்ரேஷன் லோவர் பார்ட் ஆஃப் த பாடிக்கு அந்த வைப்ரேஷன் ஹெல்ப் பண்ணும். இந்த வைப்ரேஷன் உள்ள இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு என்ன பண்ணுதுன்னா இட் கிவ்ஸ் அ மசாஜ் மாதிரி. நம்ம எப்படி வெளியில கை காலுக்கு மசாஜ் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி இட் கிவ்ஸ் இன்டர்னல் மசாஜ் ஃபார் த ஆர்கன்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? இன்ஹேல் பண்ண போறோம், வயிறு நல்லா வெளியே வரப்போகுது. எக்ஸேல் பண்ணும்போது the sound of akara, வெறும் ஆ ஆ இப்படின்னு சொல்லலாம். ஆ ஆ யூ, வாய் கொஞ்சோண்டு திறந்துட்டு ஆ சொல்லலாம், சத்தம் கேட்கும். பட் வாட் we exactly want is ஆ, இந்த ஜாஸ் இருக்குல்ல, ஜா ஃபுல்லா ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆயிட்டு சோ உள்ள இருந்து நம்ம ஆன்னு சவுண்ட் கொடுக்கணும். இது கத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. மென்மையா சாஃப்டா ஜென்டிலா சொன்னா கூட போதும். பட் த பாயிண்ட் ஹியர் இஸ் டு ஓப்பன் யுவர் ஜா கம்ப்ளீட்லி. ஓகே. ஸோ அகெயின் அ ஸ்மால் ரிக்வெஸ்ட், கொஞ்சம் கேமரா மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, கேமரா ஆஃப் பண்ணி வைக்க வேண்டாம். ப்ளீஸ் சுவிட்ச் ஆன் த கேமராஸ். ரைட், பண்ணலாமா? கையை எடுத்து வச்சுக்கலாம், லோவர் அப்டமன்ல வச்சுக்கலாம். Close your eyes. Inhale, fill the abdomen like a balloon. Now open your mouth, jaw completely. Again, meduva inhale, fill the belly. Fill the belly nicely. Now open your mouth, jaws open பண்ணுங்க.
Again, inhale, fill the belly like a balloon, lower abdomen nalla expand agatum. As much as you can fill the belly. Now open your mouth, jaws open nicely. Give the sound of akara. One more time. Inhale, fill the belly as much as you can. Now open your mouth, open the jaws nicely. Now close your mouth, close your eyes. Just feel the vibration of akara in the abdomen region. Now slowly open your eyes. So next one, we will be going for Ukara, 3-part breathing. So Vibhagya Pranayama, abdomen, chest and the clavicular breathing. இந்த ஆ உ அப்படின்னு இந்த கூட இந்த வைப்ரேஷனுக்காக இந்த சவுண்டை சேர்க்கும் போது திஸ் இஸ் கால்ட் அஸ் நாத அனுசந்தானம். நம்ம சொல்லுவோம்ல நாதம் வயிற்றுல இருந்து வந்தா நாதம் அப்படின்ட்டு. ஸோ நாத அனுசந்தானம் அப்படின்னா த எனர்ஜி மூவிங் அப். இப்போ நம்ம ஆ சொல்லணும், நான் பேசணும்னா கூட ஏர் காத்து தான் நம்மள பேச வைக்குது இல்லையா? ஸோ எப்படி சுவாசம் வந்து நம்மள ஆக்சிஜன் நம்மள வந்து உயிரோட இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதோ, ரைட், அது மாதிரி நம்ம பேசுறதுக்கும் ஒரு எனர்ஜி வேணும். பஞ்ச பிராணா சொல்லுவோம். உள்ள போறது ஒரு பிராணா, நம்ம கழிவெல்லாம் வெளியே தள்ளுறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். அதே மாதிரி நம்ம பேசுறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும், சாப்பாட்டு செரிமானத்துக்கு ஒரு எனர்ஜி வேணும். இதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப பேசுறதுக்கு, வாய் திறந்து சொல்றதுக்கு, வார்த்தைகள் பாடுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் ஒரு எனர்ஜி வேணும். ஸோ த ஏர் விச் கம்ஸ் அவுட் ஆஃப் தட் இட்ஸ் கால்ட் உதானா. இந்த பிராணாயாமா என்ன பண்ணும்னா நம்ம பேசுறதுக்கு, நம்மளோட சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே, அதாவது வாயை திறந்து எந்த விஷயம் வெளியே வர்றதுக்கும் இந்த எனர்ஜி தேவைப்படும். ஸோ வென் வி கிவ் த சவுண்ட் ஆஃப் அகாரா இட் ஹெல்ப்ஸ் யூ மோர். ஸோ அதனாலதான் இந்த சிங்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நல்லா அடிவாயத்துல இருந்து பாடுவாங்க. ஏன்னா இட் கிவ்ஸ் மோர் எனர்ஜி ஃபார் யூ டு யூஸ். இல்லைன்னா என்ன ஆகும், வெறும் த்ரோட் மட்டும் ஸ்ட்ரெயின் ஆயிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வில் பி கோயிங் ஃபார் chest breathing. Okay, 3-part breathing, like abdomen part. Now we are going for the chest. So again, we are going to keep the hands here in the chest region. So when we inhale, we are going to expand. For 3 times, inhale, exhale, mattu sevo without any, sound. 3 times முடிச்சதுக்கு அப்புறம் we are going to give the sound of ukara. இங்க எப்படி ஊ சொல்லணும் அப்படின்னா, ஊ இப்படின்னு சொன்னாலும் ஊ சத்தம் கேட்கும். பட் நம்ம எப்படி சொல்லணும்னா, இப்போ ஒரு கேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கேக் மேல கேண்டில் வச்சிருக்கீங்க, நீங்க எப்படி ப்ளோ பண்ணுவீங்க, ரைட்? நம்ம ப்ளோ பண்ணும்போது வாய் எப்படி போகுது, அந்த மாதிரி when I give a sound of ukara, அப்படி கொடுக்கணும். வெறும் ஊ அப்படின்னு சொன்னோம்னா அது வெறும் சவுண்ட் லெவலா மட்டும்தான் வரும். So when we blow the cheek and we give the sound of ukara, என்ன ஆகும்னா we can feel the vibration throughout this part. ஓகே, சோ அந்த மாதிரி உட்கார வேணும். ஃபர்ஸ்ட் 3 times வித்தவுட் சவுண்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் we'll start with உட்காரா. Now hands here. Inhale, expand the chest. Ribs எல்லாம் expand ஆகணும். Exhale. Inhale, expand the chest. Exhale. Inhale, expand the chest. Exhale. Now we are going to give the sound of ukara. Inhale, நல்லா chest expand பண்ணிக்கலாம். Exhale பண்ணும்போது we are going to give the sound of ukara. Inhale, expand the chest nicely as much as you can. As you exhale, spout your mouth. One more time. Inhale, expand the chest.
As you exhale, now close the mouth. Keep your eyes closed. Just feel the vibration still in the chest region. Just observe. ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அதை கவனிச்சா போதும். Now slowly bring the hands down. So எப்படி Akara gives the vibration for the lower part of the body from the navel, Ukara gives the vibration for the middle part of the body. In the center part of the body, Ukara vibrations. We can feel in the chest, when we give the sound of Ukara, we can feel the vibrations. Now we'll move for the next part called clavicular breathing. Yesterday also we did. Clavicular breathing is where this collarbone will come up and collarbone will go down. So இப்போ இந்த collarbone மேல வரும்போது இன்னொரு பார்ட்டையும் பண்ணணும். இப்போ நம்ம இன்ஹேல் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு பலூன் ஊதுறோம்னு வச்சுக்கோங்க. இன்ஹேல் பண்ணிட்டே இருப்போம். இன்னும் கொஞ்சம் ஒரு இன்ஹேலும் பண்ண முடியும். பண்ணிட்டோம், இன்ஹேல் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அவ்வளவுதான். இந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சமா எக்ஸ்ட்ரா இழுக்கிறோம் பாத்தீங்களா, இதுதான் கிளாவிகுலர் பிரீதிங். ஸோ எப்படி நம்மளோட லங்ஸோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட கெப்பாசிட்டி நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியுதோ, அதே மாதிரி there are parts which can also breathe. இந்த காதுக்கு பின்னாடி இருந்து இந்த காலர் போன் when we inhale, இங்கேயும் நம்மளால ஆக்சிஜனை ஃபில் பண்ண முடியும். அப்போ நான் இங்கேயும் ஃபில் பண்ண முடியும், இங்கேயும் ஃபில் பண்ண முடியும். இப்படித்தான் கெப்பாசிட்டியை நான் ஜாஸ்தி பண்ண முடியும். ஒருத்தருக்கு ஆக்சிஜன் நிறைய உள்ள வேணும் அப்படின்னா ஜஸ்ட் எடுத்துட்டு அப்படி வச்சுக்க முடியாது. ஒரு இன்ஹேல்ல பண்ண முடியாது. when we do 3 part, 3 பார்ட்டையும் தனித்தனியா பண்ணும்போது we try to fill. ஏன்னா அப்படி ஒரு கரண்டியில எடுத்து போடுற மாதிரி ஆக்சிஜன் நம்மளால போட முடியும் இல்லையா? அப்போ நான் என்னோட மசில்ஸுக்குள்ளதான் அந்த இன்ஹலேஷனை நான் எடுத்துட்டு போக முடியும். அப்போ என்னோட மசில் எக்ஸ்பேண்ட் ஆகணும். அப்டமன், என்னோட செஸ்ட், அப்போ இந்த கிளாவிகுலர் பிரீதிங். அப்போ இந்த கிளாவிகுலர் பிரீதிங் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா என்ன வழி? இப்ப ஃபர்ஸ்ட் இன்ஹேல் பண்ணோம்ல, செஸ்ட் பிரீதிங் பண்ணோம்ல, அந்த மாதிரி செஸ்ட் ஃபுல்லா ஃபில் பண்ணிடுறோம். ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் இன்ஹேல், இன்னும் கொஞ்சம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எக்ஸேல். ஓகே, அதாவது என்ன சொன்னா தம் கட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி we try to fill as much as we can. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், செஸ்ட ஃபில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஐ கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஃபில் கொஞ்சமா, இன்னும் கொஞ்சம். சம்டைம்ஸ் 2 times தான் எடுக்க முடியும், சம்டைம்ஸ் 1 time தான் எடுக்க முடியும், சில பேருக்கு 3 times கூட எடுக்க முடியும். இட் டிபெண்ட்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். ஓகேவா? ட்ரை பண்ணலாம். Hands here. Now inhale, first fill the lungs, expand the chest. Now இன்னும் கொஞ்சம் inhale, இன்னும் கொஞ்சம் inhale. Now slowly exhale through the nose. இப்ப collarbone feel ஆச்சா? Did you feel the collarbone when you do little bit extra? Feel ஆச்சுன்னா show me a thumbs up. Okay. So again 3 more rounds பண்ணலாம். கை இங்க வச்சுக்கலாம். Now inhale, நல்ல lungs expand பண்ணிக்கோங்க. Now little bit extra inhale. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் inhale, இன்னும் கொஞ்சம். Now மெதுவா exhale. இன்னொரு ரவுண்ட். ரெடி? இன்ஹேல், இன்னும் கொஞ்சம் இன்ஹேல், இன்னும் கொஞ்சம். Now exhale. Okay. So now இந்த கிளாவிகுலர் பிரீதிங்கோட சவுண்ட் வைப்ரேஷன் என்னன்னா இம். சோ மவுத்தை க்ளோஸ் பண்ணிக்க போறோம். மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த சவுண்ட் கேக்குதா? ஏன்னா சம்டைம்ஸ் ஹெட்போன்ஸ்ல சில சவுண்ட் எல்லாம் கேட்காது. இப்ப நான் இம் சொன்னது கேட்டுச்சுன்னா show me a thumbs up. கேட்டுச்சு. ஓகே. சோ நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப இதே மாதிரி செஸ்ட ஃபில் பண்ண போறோம். கொஞ்சம் கொஞ்சமா இன்ஹேல் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு when we exhale, மெதுவா அப்படி பினிஷ் பண்ணணும். ஓகேவா? இப்ப கை என்ன பண்ண போறோம்னா இப்படி காதை க்ளோஸ் பண்ணிக்க போறோம்.
ஓகே, இப்படி கப் மாதிரி கையை வச்சுட்டு ஐம் கோயிங் டு க்ளோஸ் மை இயர்ஸ். கையை இப்படி வைக்க வேண்டாம். யூ கேன் டிராப் த ஹேண்ட், டோன்ட் டிராப் த ஹெட். இப்படி பண்ணாதீங்க. ஓகே, எனக்கு ஸ்பைன் நேரா வேணும், நிமிர்ந்து இருக்கணும். இன்ஹேல் பண்றோம், லங்ஸை ஃபில் பண்றோம், இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணும்போது இந்த மக்காராவோட ஃபினிஷ் பண்ண போறோம். இன்ஹேல், some more, some more, some more. As you exhale, கண்களை மூடிக்கலாம். இன்ஹேல், some more, some more, some more. Now as you exhale, again inhale, some more, some more. As you exhale, slowly release the hands. Keep the eyes closed. Feel the vibration of Makara in the head region, back of the throat, back of the head. Slowly the vibration disappears. Now open your eyes. These vibrations of Akara, Ukara, and Makara are for the abdomen, U for the chest, Im for the clavicular breathing. So in the moonume, which will induce your parasympathetic nervous system. நம்ம ஸ்பைனல் கார்ட்ல வேகஸ் நர்வ்னு ஒரு நர்வ் இருக்கு. இந்த நர்வோட வேலை என்னன்னா பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அதாவது நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் தேவையான சிஸ்டத்தை இன்டியூஸ் பண்ணுது. ஸோ வென் வி கிவ் த அகாரா உகாரா மக்காரா இந்த விபாகிய பிராணாயாமா வித் நாத அனுசந்தானா பண்ணும்போது இந்த வேகஸ் நர்வ் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த வேகஸ் நர்வ் ஆக்டிவேஷனால மட்டும்தான் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ண முடியும். So when we give these pranayama, it will help you to soothe. இந்த அக்காரா ஆகட்டும், உக்காரா ஆகட்டும், மக்காரா ஆகட்டும், இது எல்லாமே எதுவுமே ஃபோர்ஸ்ஃபுல் பிரீதிங் கிடையாது. இது எல்லாமே ஜென்டிலான பிரீதிங். ஸோ எவ்வளவு நம்மளோட பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணி நம்மளை ரிலாக்ஸா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த பிராணாயாமா ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ நவ் ஐ ஆஸ்க் ஃபார் சேர் ஃபார் டுடேஸ் செஷன். சேர் இருக்குல்ல எல்லாருக்கிட்டையும்? We have chair, right? Okay, so we'll start with the neck movements. Head up, down, up, down, up, down. Right, left, right, left, right, left. Side, right, left, right, left, right, left. Rotation. 3 rounds clockwise, 3 rounds anti-clockwise. Keep the eyes open and do. Reverse. Relax. Now take both the hands up, interlace the fingers like this. Kai interlace panni mela vechukko. Now make a rotation. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Reverse. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Release. Now take the right hand to the left leg. Right hand to the left leg. And take your left hand up. Yes. Now just stay there. Arch and stay there. நேரா பார்க்கணும். காதுக்கு பின்னாடி கை and stay there. 1, 2. இந்த கையில இந்த நீயை பிடிச்சுக்கணும். So it will help you to hold to the posture. And look straight. 3. ஒரு லைட்டா bend பண்ணலாம். 5, 6, 7, 8, 9,
10. Slowly, மெதுவா மெதுவா. You will feel the blood rush to the hands. அது வேணும், அதுக்காக தான் பண்றோம், ரைட்? இல்லைன்னா கையெல்லாம் சில பேருக்கு எப்படி வீங்கி வீங்கி இருக்கும் இந்த விரல் எல்லாம். And because there is no blood circulation to that part. இந்த நேத்தே சொன்னோம் இல்லையா, இந்த வெயின்ஸ் வந்து புஷ் பண்றது கஷ்டம்னு. So this will help you to give அந்த வெயின்ஸ் கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்ம deoxygenated blood. இப்போ left hand on the right knee. Left hand on the right knee. Right hand up. And slowly arch. Look straight. நேரா பார்க்கலாம். காதுக்கு பின்னாடி கை. 1, 2, all the 5 fingers together. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவா, slowly feel the blood rush in the hands and bring it down. Yes. So now, left hand on the right knee. In the right hand, இப்படி ஸ்பைன் இருக்குன்னா ஸ்பைனுக்கு பின்னாடி இங்க வைக்கணும், நாட் ஹியர். ட்ரை பண்ணுங்க. சில பேருக்கு கஷ்டமா இருக்கலாம், சில பேருக்கு இந்த ஸ்பைனுக்கு நேர் பின்னாடி அங்க வச்சு give a twist. Stay here. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now change. Right hand on the left knee. இந்த லெஃப்ட் ஹேண்ட் எங்க இருக்கணும்? ஸ்பைனுக்கு நேர் பின்னாடி அந்த இடத்துல வச்சுக்கணும். And look at your left shoulder. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Release. எல்லார்கிட்டையும் சேர் இருக்கா? சேர் இல்லைன்னா பரவாயில்ல, we will go with a regular one. அதுக்கு தான் கேட்கிறேன். சேர் எல்லாமே பண்ணலாமா? Okay. Recording it. Okay. Let's keep the legs. கை பின்னாடி வச்சுக்கலாம். கை பின்னாடி வச்சுக்கலாம். Okay. Hands in the back. லெக்குக்கு நடுவுல இவ்வளவு கேப் இருக்கட்டும். ரெண்டு காலுக்கு நடுவுல ஒரு மேட்டோட அகலத்துக்கு கேப் இருக்கணும். Hands back. Now both the knees to the right. Look straight. Center. Both the knees to the left. கீழே டச் ஆகாட்டியும் பரவாயில்ல. ஓகே. Both the knees to the right. யாரால முடியுமோ ரெண்டு நீ கீழே கொண்டு வாங்க. இப்போ ரெண்டு கால் பக்கத்துல இருக்குன்னு இப்படி வச்சுக்கோங்களேன். இப்படி கொண்டு வந்தீங்கன்னா ஒரு கால் மேல ஒரு கால் வந்துடும். அதனாலதான் இந்த ரெண்டு காலுக்கு நடுவில் இவ்வளவு கேப் கொடுக்க சொல்றோம். So that both the knees will try to come down. Both the knees to the left. Center. Both the knees to the right. Again, both the knees to the left. Both the knees to the right. One more time. Keep the leg wider. Both the knees to the left. And both the knees to the right. Let's try to hold. Maximum உங்களால எவ்வளவு வைடா வைக்க முடியுமோ லெக்க வைடா வச்சுக்கலாம். And now slowly bring both the knees to the left. Now see, மெதுவா அப்படியே கைய press பண்ணி நிமிந்துக்க முடியுதான்னு பாரு. Walk. Yes. வந்துட்டீங்களா? இப்போ ரைட் ஹேண்ட் எடுத்து லெஃப்ட் knee மேல வை. Yes. Now stay here. Give the pressure on the left knee. இந்த ரைட் ஹேண்ட வச்சு அழுத்துக்கோங்க. அந்த நீய அழுத்திக்கோங்க. Yes. And now take your left hand up. Stay here. Look straight. 1, 2. காதுக்கு பின்னாடி கை. 3, 4, 5. Press the left knee down on the ground. 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவா left hand down on the ground. Now take the right hand back. நல்லா பின்னாடி சாஞ்சிட்டு slowly the knees goes down to the other side. Both the knees to the right. நல்லா கீழே வந்துடணும். இப்போ மெதுவா walk the hands. See if you can come forward. Left hand on the right knee. Press the right knee. நல்லா அழுத்தி take your right hand up. காதுக்கு பின்னாடி. Right hand behind. காதுக்கு பின்னாடி.
Yes. Now look straight. Press the knee and look straight. 1. Elbow straight பண்ணிக்கோங்க. கையை நேரா வைங்க. ஏதோ ஒரு பொருளை சீலிங்ல டச் பண்ணா நம்ம எப்படி எட்டி பிடிப்போம் அந்த மாதிரி டுவர்ட்ஸ் த சீலிங். Stretch and look straight. 1, 2, 3. Feel the sides of the body stretching. 4. And press the knee. 5, 6, 7, 8, 9, 10. Meduva right hand slowly goes down. And take your left hand behind. And come back. Keep the knees up like this position. Okay. So leg நல்லா வைடா எவ்வளவு மேக்ஸிமம் உங்களால வைக்க முடியுமோ அவ்வளோ வைட். ஓகே. இப்போ கையை நல்லா பிரஸ் பண்ணிக்க போறோம். பிரஸ் ஆன் த கிரவுண்ட் அண்ட் லிஃப்ட், பிரிங் த பட்டெக்ஸ் டுவர்ட்ஸ் த ஹீல்ஸ் அண்ட் டேக் இட் பேக். ஓகே. கஷ்டமா இருந்தா உங்களுக்கு ஜஸ்ட் பொசிஷன்ல மட்டும் லிஃப்ட் பண்ணி மட்டும் ஹோல்ட் பண்ணுங்க. யாரால முடியுமோ கையை அழுத்திக்க போறோம். கையை அழுத்திட்டு lift, lift, lift and bring the buttocks towards the heel and slowly take it back. Right? இந்த இது இப்படி க்ளோஸ் ஆயிட்டே இருந்தா பண்ணவும் முடியாது. ஸோ நீ எப்படி இருக்கணும்? எனக்கு இப்படி ஓப்பனா வேணும். ஃபீட் ஓப்பனா வேணும். Now press the palms, lift and push it towards the heel and bring it back. Let's do. பண்ணலாமா? Ready? Inhale up, exhale. Down. Place it on the ground. Again, lift, inhale with the breathing. Exhale, bring it back. Inhale, up. Exhale, down. One more. Inhale, up. Exhale, down. Last one. Inhale, up. Exhale, down. And stay here. Kai kila vechikalam. Legs up there. Keep the legs wider. Now, press the palms. We are going to hold the pose. Ready? Inhale up and hold. 1, 2, 3, 4, 5. Hip up. 6, 7, 8, 9, 10. Slowly hip down. Release the leg. Bring the feet together. Relax. Calm it go. Relax. So when we keep the legs wider and we lift, we call it as a pelvic strengthening. எதுக்குன்னா when we lift against the gravity, we contract the inner pelvic muscles. So அந்த muscles எல்லாமே contract ஆகும். மசில் அப்படிங்கிறது ஒரு நூல் கண்டு மாதிரி. நூல் தனித்தனியா இருந்தா லூஸா இருந்தா நம்மளால அதை நூல் கண்டு சுத்தியே வைக்க முடியாது. நூல் கண்டை டைட்டா சுத்தினாதான் அது யூஸ் பண்ண முடியும். அது மாதிரிதான் நம்மளோட மசில். இட்ஸ் மேட் அப் ஆஃப் லாட் ஆஃப் ஃபைபர்ஸ். ஸோ அதை எவ்வளவு நம்ம இன்டாக்டா டைட்டா கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ வென் வி லிஃப்ட் த பட்டை லிஃப்ட் பண்ணி ஃப்ரண்ட்ல கொண்டு வரும்போது வி டைட்டன் த glutes muscles and especially the inner thigh muscles. Okay. Now, come to the mat. We'll bring the knees down. This is called Marjariasana, cat and cow position. Come to this position. Yes. So yesterday we did the cat and cow position. So இன்னைக்கு இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2 நீக்கு கடவுல கொஞ்சமா ஷோல்டர் வித் கேப் இருக்கணும். இங்க கீழே வைக்கிற கைய 5 fingers நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி all the 5 fingers should be open. And from here என்னோட வெயிட்ட ரைட் லெக்குக்கு கொடுத்துட்டு லெஃப்ட் லெக் ஓப்பன், லெஃப்ட் லெக் பேக். அவ்வளவுதான். அப்சர்வ் பண்ணுங்க. அப்புறம் என் கூட பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுக்கப்புறம் செய்யுங்க. கையை வந்து ஆல் த 5 fingers ஓப்பன் பண்ணிட்டோம். நீயே ஷோல்டர் வித் கேப் வச்சிருக்கோம். தலை எங்க இருக்கு? 2 கட்டை விரல பாக்குது. இந்த இடத்துல இருந்து என்ன பண்றோம்? லெஃப்ட் லெக் அப் அண்ட் லெஃப்ட் லெக் டவுன். அவ்வளவுதான். ஓகேவா? ட்ரை பண்ணலாமா? இன்ஹேல், லெஃப்ட் லெக் கோஸ் அப். எக்ஸேல், லெஃப்ட் லெக் கம் பேக். ஓகே, ட்ரை பண்ணலாம். லெட்ஸ் கோ. Look at the belly. தலையை குமிஞ்சுக்கலாம். bellyயை பார்த்துட்டு inhale, left leg up. Exhale, left leg down. So speed வேண்டாம். நிதானமா, ஸ்லோவா, ஜென்டிலா. ஓகே. Look at the belly. தலையை குமிஞ்சுக்கலாம். Inhale up, open. Exhale down. Inhale up,
exhale down. Inhale up with the breathing, exhale down. The more the slower, more the benefit. Inhale up, exhale down. The slow motion video மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்படியே மெதுவா லிஃப்ட் பண்றோம். ஒன் மோர் ரவுண்ட். ரெடி? Inhale, exhale. Beautiful. You have to imagine your mat as a glass. ஒரு கண்ணாடியில நம்ம டொம்மு டொம்முன்னு வைக்க மாட்டோம்ல, நடக்க மாட்டோம்ல, எப்படி பத்திரமா நடப்போம் அது மாதிரி மேட்டை நினைச்சுக்கோங்க. ஓகே, now we'll go with the right side. Inhale up, மெதுவா. Exhale down. Go with the flow. Inhale up, exhale down. Look at the belly. Inhale up, exhale down. One more time. Inhale, exhale down, and come up. Kneel down. So what we did is pelvic opening. இது என்ன நடக்குது அப்படின்னா, when we lift the leg up and down, நம்ம ரைட் லெக்க தூக்குறேன் அப்படின்னா என்னோட லெஃப்ட் glute, அதாவது லெஃப்ட் பட் மசில் வந்து டைட்டன் அப் ஆகும். ஸோ எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி போஸ்ட்ல லெக் வைட் ஓப்பன் பண்ணணும், நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டியில பாத்தீங்கன்னா காலை விரிச்சு உட்கார்றது இல்ல கால் அகட்டி வச்சு பண்றது ஒரு வேலையும் கிடையாது நமக்கு. மிஞ்சி போனா நம்மளோட வாக்கிங், ஃப்ரண்ட்ல நடக்கிறோம் இல்ல குமிஞ்சு ஏதாவது பொருள் எடுக்கிறோம், அவ்வளவுதான் நம்மளோட ஆக்டிவிட்டியை தவிர இப்படி காலை விரிக்கிறதுக்கான எந்த ஒரு ஆக்டிவிட்டி நம்ம டே டு டே வேலையில கிடையவே கிடையாது. அப்போ அந்த ஓப்பனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இந்த வாக்கிங்லயே இருக்கும் போது வெயிட் ப்ரெஷர் கொடுக்கும் போது இது டைட் அப் ஆயிட்டே இருக்கும். இன்னர் தைஸ் வில் கெட் டைட். ஸோ இன்னர் தைஸ் டைட்டா இருக்கிறத ரிலீஸ் பண்றதுக்காக we did the opening. And one more we are going to do in the same variation. அதுலயே தான் நம்ம kneel downல போறோம். என்ன பண்ண போறோம்னா, நீ எடுத்து I'm going to make a circle. I'm going to draw a circle on the knee. என்னோட நீயை வச்சு நான் இப்படி இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் டிரா பண்ணா எப்படி இருக்கு? கிரவுண்ட்ல இருக்கு. சர்க்கிள் இங்க வேண்டாம். சர்க்கிள் எங்க வேணும்? இப்படி வேணும். கேமரா ஃபேசிங்ல சர்க்கிள் வேணும். ஓகேவா? So we are going down. பண்ணலாம் வாங்க சேர்ந்து. ரைட் லெக் அப் பண்றோம். And we are going to make a circle. 1, மெதுவா. 2, 3, 4, look at the belly. 5, அப்படியே ரிவர்ஸ். 6, 7, சேம் லெக் ரிவர்ஸ்ல. 8, 9, 10. சூப்பர். அப்படியே லெஃப்ட் லெக் போலாம். லெஃப்ட் லெக் அப் clockwise. 1, look at the belly. 2, 3, சர்க்கிள் எங்க வேணும்? மேல வேணும். 4, 5, அப்படியே ரிவர்ஸ். 5, 4, 3, 2, 1. Very good. Come down. Kneel down. So when we do a circular movement, we can feel the butt. நம்ம பண்ணும்போது நமக்கே பட் மசில்ஸ் தெரியும் டைட் ஆகிறது. This part டைட் ஆயிட்டே இருக்கு. இதை டைட் பண்றோம்னா இந்த கான்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா இங்கெல்லாம் ரிலாக்ஸ் ஆகும். இதுதான் ஃபார்முலா. ஒன்னு கான்ட்ராக்ஷன்னா ஒன்னு ரிலாக்ஸேஷன். நான் இதை கான்ட்ராக்ட் பண்ணனா என்னோட எல்விஸ் மசில் எல்லாம் ரிலாக்ஸேஷன் ஆகணும். ரிலாக்ஸா இருந்தா மட்டும்தான் என்னால ஃப்ரீயா டெலிவரி அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இப்போ நம்மளோட கான்ட்ராக்ஷன் இருந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ரிலாக்ஸ் ஆகும் போது மட்டும்தான் நம்மளால ஸ்மூத் டெலிவரி, நார்மல் டெலிவரி பண்ண முடியும். ஸோ பெல்விக் ஓப்பனிங், அந்த பெல்விக் ஸ்ட்ரென்தனிங், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் கம் டு திஸ் பொசிஷன். டோஸ் இன் பண்ணிக்கலாம், அவுட் பண்ணிக்கலாம். எப்படி சௌரியமோ அப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி சௌரியமோ அப்படி வச்சுக்கலாம். ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ, exhale, I'm going to sit on my heel.
Inhale, I'm going to squeeze my butt. இந்த பட்டை டைட்டா ஸ்குவீஸ் பண்ண போறோம் அண்ட் புஷ் பண்ண போறேன். அவ்வளவுதான். So exhale, I'm going down, sitting on my heel. Inhale பண்ணும்போது take your hands to the butt. Inhale, feel the butt muscle, squeeze it. எங்க ஸ்குவீஸ் பண்ணும்? இந்த லோவர் பட் மசில்ஸ். ஓகே, இப்போ இது ஹோலும் பட் மசில்ஸ் தான், க்ளூட் மசில்ஸ் தான். இந்த லோவர் தை ஸ்டார்ட் ஆகுதுல, இந்த பார்ட்டை ஸ்குவீஸ் பண்ணிக்கணும், உள்ள இழுத்துக்கணும். when I go forward, இங்க இப்படி குழி வர அளவுக்கு இதை ஸ்குவீஸ் பண்ணிக்கணும். சரியா? அண்ட் இந்த ரெண்டு காலுக்கு நடுவில் இப்படி விரிஞ்சிட்டு போகவே கூடாது. parallel to each other. இவ்வளோ கேப் இருந்தா போதும். parallel to each other. பண்ணலாமா? ரெடி? exhale, sit on the heel. Inhale. Keep your hand, feel the butt muscle, pull it in. Exhale. Inhale, squeeze it, pull it in. Exhale. With the breathing விட்டுடாதீங்க. Inhale. Exhale. Inhale. Exhale. கால் விரியக்கூடாது, knees விரியாம பார்த்துக்கோங்க. Inhale, squeeze the butt muscles. Exhale. Inhale. Exhale. Now we are going to hold on to the pose. Inhale. Keep your hand here on the butt muscles, lower end of the butt muscle. Squeeze the butt muscles. Check the knee, check the knee, check the knee. Now lift the chest and look at the ceiling, look the chest. And keep contracting. The muscle tightave vechikalam. Stay here. 1, 2, 3, 4. Don't leave the muscle. 5, 6, 7, 8. Now take your left hand up. 9. காதுக்கு பின்னாடி. 10. Now take your right hand up. காதுக்கு பின்னாடி. 11. 12. ஆனா பட் ஸ்குவீஸ் ஆயிட்டே இருக்கணும். 13. 14. Look at the ceiling. Chin up. 15. 16. 17. 18. 19. 20. Slowly bring the right hand down. Slowly bring the left hand down. And slowly come down. Relax. Now slowly come to a standing position. Okay. You can take a support of the wall. ஒரு வால்ல இல்ல சேர் பக்கத்துல வச்சிருக்கீங்கன்னா சப்போர்ட் எடுத்துக்கோங்க. ஒரு கை வச்சுக்கோங்க. செவுத்துல வச்சுக்கலாம். இல்ல you can keep it in the chair. பக்கத்துல எது இருக்கோ அது. So what we are going to do, I'm going to take my right leg up, open, close, down. அதுதான் பண்ண போறேன். வால் சப்போர்ட்ல இருக்குன்னா ஒரு கை வால்ல வச்சிருந்தா என்ன நடக்கும்னா, நான் பேலன்ஸ் ஈஸியா கிடைச்சிடும். எனக்கு வெயிட் ஷிஃப்டிங் ஈஸியா இருக்கும். என்னோட லெக்கை நல்லா மேல தூக்கி ஓபன் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம், நான் திருப்பி கொண்டு வரலாம். இது ஈஸியா இருக்கும். சும்மா தனியா பண்ணலாம், பட் பெட்டர் இட் இஸ் அ வாலோ ஒரு சேரோ நீங்க ஒரு கை வச்சுக்கோங்க. ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு கோ ஹெட். ரெடி? இன்ஹேல், ரைட் லெக் அப். எக்ஸ்ஹேல், ஓபன், க்ளோஸ், டவுன். Again, right leg தான் ஃபர்ஸ்ட் பண்றோம். Right leg up, open, close, down. எந்த அளவுக்கு லெக்க தூக்க முடியுமோ தூக்கிக்கணும். ஒரு கை வச்சுக்கிட்டீங்கன்னா தான் ஈஸியா பண்ண முடியும். Up, open, close, down. ஸ்பீடு வேண்டாம், மெதுவா வேணும். ஓகே, 5 more times. Ready? Up, open, close, down. So இங்க என்ன பாக்குறேன்னா அப்படியே சாயிறாங்க. இப்படி they are going this side. இப்படி தூக்கும் போது அது வேண்டாம். ஓகே, I don't want your body to bend right or left. எனக்கு ஸ்ட்ரைட்டா தான் வேணும். எனக்கு இவ்வளவுதான் தூக்க முடியும்னா பரவாயில்ல, ஐ டோன்ட் மைண்ட். லெக் மேல வரணும்னு அவசியம் இல்லை, ஆனா பாடி சாயக்கூடாது. சரியா? நேரா ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் பாடி இருக்க போகுது. 4 more rounds. 1, open, close, down. Second round. Up, open, close, down. Look straight. Up, open, close,
down. Again, up, open, close, and down. ரெடியா? ஹோல்ட் பண்ணிடலாம். ரைட் சைட்ல ஹோல்ட் பண்ணிடலாம். ரெடி? ஒரு வால்ல பிடிச்சுக்கோங்க. என்ன பண்ணக்கூடாது? சாயக்கூடாது. இந்த பக்கம் அந்த பக்கம் சாயக்கூடாது. ஹெட், ஸ்பைனு, நெக் எல்லாம் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல. லெக் மட்டும் ரைட் லெக் அப், ரைட் லெக் அப், லுக் ஸ்ட்ரெயிட் அப். 1 2 ஸ்க்ரோல் பண்ணுங்க. இந்த லெக் இப்படி போக கூடாது, பின்னாடி போக கூடாது. ஆங்கிளும் நீயும் ஒரே லைன்ல. செக் பண்ணுங்க. ஆங்கிளுக்கு கீழே நீ இருக்கணும். இப்படி பின்னாடி இப்படி கொண்டு போக கூடாது. அப்படியே டிராப். 1 2 3 4 5. Feel the left bud. 6 7 8 9 10. Bring it down. ஸோ நீங்க லிஃப்ட் பண்ணும்போது ஒரு சைடு வெயிட் இருக்கிறதுனால ரைட் லெக் லிஃப்ட் பண்ணீங்கன்னா லெஃப்ட் பட் கான்ட்ராக்ட் ஆகும். ஓகே, இப்போ ஓபன் பண்ணி க்ளோஸ் ஹோல்ட் பண்ண போறோம். சாயாம கை வச்சுட்டு ஒரு பிடிமானம் தான். யூ கேன் ஹோல்ட் ஆன் டு வால் ஆர் சேர், வாட் எவர் இஸ் நெக்ஸ்ட் டு யூ. நான் இந்த பக்கம் திரும்பினா உங்களுக்கு விசிபிலிட்டி கம்மியாயிடும். அதுக்காக ஜஸ்ட் டுக் ஸ்டிக். ரைட் லெக் அப், ஓபன். நேரா இப்ப மேல தூக்குனா இப்படி சாயணும்னு தோணுதுன்னா மேல தூக்காதீங்க, இப்படியே கீழே வச்சுக்கோங்க. பட் ஆங்கிளுக்கு கீழே இப்படி வரக்கூடாது. லெக் இப்படி. ஸ்டே ஹியர். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா க்ளோஸ் and bring the leg down. So we are working only on the inner pelvis region. அதை ஸ்ட்ரென்தன் பண்ணும், அதை ஸ்ட்ரெச் பண்ணணும். இதுதான் இன்னைக்கான கோல். ரெடி? லெஃப்ட் சைட் பண்ணலாமா? You can hold on the right side. திரும்பி நின்னுக்கோங்க. ரைட் ஹேண்ட் வால்ல வச்சுக்கோங்க. Now left leg up, left leg open, left leg close, left leg down. ரைட் லெக் தான் கிரவுண்டிங் சூப்பரா இருக்கணும். ஸோ ரைட் லெக் ஆடி அசைஞ்சிட்டே இருக்க கூடாது. ஒன்ஸ் கால் வச்சாச்சுன்னா பிக்சட். கை அதுக்குதான் நம்ம வால்லையோ இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு கபோர்டு பக்கத்துல எது இருக்கோ அதுல சும்மா ஒரு கை வச்சுக்கோங்க பிடிக்கிறதுக்கு. லெஃப்ட் லெக் அப், ஓபன், க்ளோஸ், டவுன். லெஃப்ட் லெக் அப், ஓபன், க்ளோஸ், டவுன். அதுக்குதான் சேரை பிடிச்சுக்க சொன்னேன். அப், ஓபன். ப்ளீஸ் சேரை பிடிச்சிட்டு பண்ணுங்க. என்ன பார்த்துட்டு செய்யாதீங்க. எனக்கு திருப்பி விசிபிலிட்டி போயிடும். கேமரால திருப்பி நான் பார்த்த கட்டத்துல. அதுக்காக தான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். அப், ஓபன், க்ளோஸ், டவுன். கீப் கோயிங். அப், ஓபன், க்ளோஸ், டவுன். ஒன் மோர். அப், ஓபன், க்ளோஸ், டவுன். நான் ஹோல்டிங் பண்ண போறோம். ஓகே, ஸோ ரிமெம்பர் ஹோல்ட் பண்ணும்போது என்ன பண்ணும்? இப்படி கால் பின்னாடி போக கூடாது, டிராப் ஆகணும். ஆங்கிள் நீ ஒரே லைன்ல வந்துடணும். You can hold the wall and stay here. 1, look straight. நேரா பாருங்க. 2, belly tuck in பண்ணிக்கோங்க. 3, feel the right butt muscles tight பண்ணுங்க. 4, 5, ஆடாம அசையாம இருக்க ட்ரை பண்ணுங்க. 6, 7, 8, 9, 10. மெதுவா கால கீழே வச்சிடலாம். இப்போ ஓபன் பண்ணி ஹோல்ட் பண்ண போறோம். ரெடியா? Now start. Left leg up, open, stay. 1, look straight. 2, knee ankle ஒரே line. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Close, down, relax. Now come down, sit down. Sit in a comfortable position. Suppose உங்களோட கேமரா வந்து வால் பக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா நல்லா பின்னாடி போய் இப்படி sit closer to the wall. கால் நீட்டி உட்கார்ந்துக்கலாம், கால் மடக்கி உட்காரலாம். உங்களுக்கு எப்படி சௌரியமோ அப்படி உட்கார்ந்து. சப்போஸ் வால் பக்கத்துல இருக்கீங்கன்னா அப்படியே உட்கார்ந்துக்கலாம், சாஞ்சு உட்கார்ந்துக்கலாம் வால் பக்கத்துல. இல்லைன்னா சும்மா உட்காருங்க போதும், தப்பு இல்லை. But sit straight.
கூன் போடாம நிமிந்து சப்போர்ட்டோட உட்காருங்க. அது போதும். palms on the knees, உள்ளங்கைய முழங்கால் மேல வச்சுக்கலாம். Close your eyes. Bring the awareness to the breathing. Slow down the breath. Look into the pattern of the breathing. மூச்சு எப்படி உள்ள வருது, எப்படி வெளியே போகுதுன்னு கவனிக்கலாம். Just follow the rhythm. அந்த pattern of breath எப்படி இருக்கோ அதை manipulate பண்ணாம மாத்தாம அந்த ரித்தமோட மேட்ச் பண்ணுங்க. The more you focus on the breath, more the mind becomes calm and quiet. எந்த அளவுக்கு சுவாசத்தை நம்ம கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக்கா மைண்டும் காம் டவுன் ஆயிடும். Now when the mind is calm and quiet, இப்போ எந்த ஒரு அசைவும் கிடையாது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு மொமெண்ட்ல we will start hearing the sounds happening outside. நம்மளை சுத்தி நம்ம வீட்டுல நம்ம இருக்கிற இடத்துல நிறைய சத்தம் இருக்கும். கிச்சன்ல பேசுறது, வெளிய வண்டி, அது மாதிரி சின்ன சின்ன ரொம்ப ரொம்ப சவுண்ட். ஒவ்வொரு சவுண்டா நம்ம கவனிக்கணும். கண்களை முடிக்க போறோம். கண்களை திறக்காம ஒவ்வொரு சவுண்ட். டிராவல் யுவர் மைண்ட் ஃப்ரம் ஒன் சவுண்ட் டு அதர். நம்ம வீட்டுல நம்ம இருக்கிற இடத்துல நம்ம ரூம்ல சுத்தி நிறைய சின்ன சின்ன சவுண்ட்ஸ் கேட்டுட்டே இருக்கும். ஒவ்வொரு சவுண்டா நம்ம மைண்ட் அதுல எடுத்துட்டு போகணும். Keep your eyes closed. Keep your spine erect. Bring the awareness to the sounds. சுத்தி நிறைய ஒவ்வொரு சவுண்டா கேட்கும். ஸோ ஒவ்வொரு சவுண்ட்லயும் நம்மளோட மைண்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு சவுண்ட் முடிச்சோடனே அடுத்த சவுண்ட். கீப் கோயிங். தூரமா கூட சம்டைம்ஸ் கேட்கலாம். அந்த சவுண்டையும் ரெக்கக்னைஸ் பண்ணுங்க. தூரமா இருக்க சவுண்டையும் கேட்கணும், பக்கத்துல இருக்கிற சவுண்டையும் கேட்கணும். ஒரு சவுண்ட்ல இருந்து அடுத்த சவுண்டுக்கு நம்ம மைண்டை மூவ் பண்ணிட்டே இருக்கணும். ஒரே சவுண்ட்ல ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. Keep traveling from one sound to other. Keep moving. Now slowly from one sound to other, அப்படியே எல்லா சவுண்டையும் கேட்டு 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 now bring the awareness to the sound of your heartbeat. வெளியில இருக்கிற டைவர்ஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணி when you travel inside, ரொம்ப அமைதியா இருந்தீங்கன்னா உங்க மனசால இன்சைட் டிராவல் பண்ண முடியும்னா உங்களோட ஓன் ஹார்ட் பீட்டை நீங்க கேட்கலாம். அந்த ஹார்ட் பீட்டோட சவுண்டை கேட்க ட்ரை பண்ணுங்க. சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணாம தள்ளி வச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ணி ட்ரை டு ஹியர் த சவுண்ட் ஆஃப் த ஹார்ட் பீட். இப்போ 2 ஹார்ட் பீட், உங்களுதும் கேட்கும், உங்களோட பாப்பாதும் கேட்கும். Feel the heartbeat. Feel the sound of the heartbeat. From your awareness, listen to the sound of the heartbeat.
Such a beautiful moment, a state of bliss. And deep from your heart, bottom of your heart, send your gratitude. இப்படி ஒரு சோல் நம்மளால கிரியேட் ஆக போகுது. அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய இறைவன், உங்களோட இஷ்ட தெய்வம் எது இருந்தாலும், from your heart, send the gratitude. Giving the thanks from deepest of your heart for everything, for the happy life, happy moment, happy soul. எல்லாத்துக்கும் ஒரு கிராட்டிடியூட சென்ட் பண்ணுங்க. Now slowly bring the hands to play push. 3 ohms. Om Shanti Shanti Shanti. Shri Gurave Namaha. Go down, bend down. Now rub your palms nicely. இந்த கைகளை நல்லா தேய்ச்சிக்கலாம். Now keep your palms on the eyes. உள்ளங்கையை கண்கள்ல ஊத்திக்கோங்க. Not the fingers, உள்ளங்கை. Now bring your palms together in front of you. Look at your palms with a smiling face and say Hari Om. Hari Om. Thank you. Thanks for the wonderful class.